உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவங்கள குழந்தை மாதிரி பார்த்து விட்ட நேரத்துல என்ன விட்டு போயிட்டாங்களே. ஏம்மா கைக்குள்ளே வச்சிருக்கீங்க? நான் என்ன சின்ன பையன்? ஏம்மா இத்தனை வாட்டி போன் பண்றீங்க? ஏம்மா என்னைய யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சண்டை போட வேண்டாம். இனி யார் மாப்பிள்ள எனக்கு போன் பண்ணுவா? யார் மாப்பிள்ள என்ன பத்தி யோசிப்பா? அது எப்படிடா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாம அவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு கூட யோசிக்காம எப்படிடா மாப்பிள்ள அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்க மனசு வந்துச்சு? அது ஒண்ணுதான் மாப்பிள்ள என்ன கொண்டுட்டு இருக்கு, என்ன விடாம கொண்டுட்டு இருக்கு. அது ஒண்ணுதான் உள்ளுக்குள்ள விடாம என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆதி 2-3 நாளா சாப்பிடாமலே இருக்கு. உடம்பு என்னத்துக்குப்பா ஆகுறது? அழுவறதுக்காவது உடம்புல தெம்பு வேணாமா? ஏதாவது சாப்பிட ஆதி. வாங்க லட்சுமி. என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட எங்க அம்மா இல்லையடா. என்ன மனநிலையில இருக்கானே தெரியலையே. பாரதி மேல கோபமா இருக்கானா இல்ல அவளை மன்னிச்சிட்டானா? இதுல அவன் மேல எந்த தப்புமே இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. அதுவும் சரிதான். ஆனா அங்க பாரதி என்ன மனநிலையில இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியலையே. அத மனசுல வச்சுக்கிட்டு ஆதிக்கிட்ட கேட்காம இருக்க முடியாதுல்ல. முதல்ல நடந்ததை சொல்லுவோம். அதை கேட்டு அவன் என்ன சொல்றான்றதை பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுமோ பண்ணுவோம். நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அது கொடுங்களா. முதல்ல அவனை சாப்பிட வைக்கிறேன். இது 2 நிமிஷம் மாப்ள. குழம்பை மட்டும் தாளிச்சு எடுத்துடுறேன். டேய் சாப்பிட்றா. டேய் சாப்பிட்றா. வேணாம் மாப்பிள்ள. சரி ஒரு வாய் இந்தாடா, ஒரு வாய்டா. இந்தாடா. மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. மாப்பிள்ள பாரதி அந்த பேரு இனிமே என் காதல விழவே வேண்டாம். அவங்கள பத்தி பேச வேணாண்டா. ஆதி உன் கோபம் எல்லாம் நியாயம்தான். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நாங்க சொல்றது மட்டும் கேளு. கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ கோவப்பட. இல்லம்மா, சில விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறதா நல்லது. சில விஷயங்களை நினைக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆதி அப்படியெல்லாம் சொல்லாதையா. பாரதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேன். அவங்களுக்கு என்ன வேணா ஆயிட்டு போட்டோம் பாட்டி. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை.
ஏன் அதே இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு கெட்டது நினைச்சா என் புருஷனுக்கே நீ நல்லது நினைச்சிருக்க. நீ போய் இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க வீட்டுக்காரருக்கு என் மேலையும் அழகிற மேலையும் கோபம். அதனால அவர் எங்களை பழி வாங்குறாரு. ஆனா பாரதிக்கு அப்படி இல்லையே. அவங்களுக்கு என் அம்மா மேல எதுக்கு இவ்வளவு கோபம்? மாப்பிள்ள நீ பேசுறதுலாம் நியாயம் தான் மாப்பிள்ள. நம்ம பாரதி எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டா. அப்படி என்ன நிலைமை? உயிரோட தானே இருக்காங்க. எங்க அம்மா அப்பா இங்க அப்படி இல்லையே. 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உயிரோட இருந்தவங்க இப்ப இல்லடா. அந்த நிலைமையில தானே இருக்கா அப்போ. அக்கா 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 என்னை விட்டு போயிட்டேக்கா நீ. உன்னை சாவடிச்சுட்டாங்களேக்கா. எங்க வர நீ? அதுக்கு நீ யாரியா? என் அக்கா விட நான் வர. நீ யாரு? மறுபடியும் மாதிரி தலை. யார் உனக்கு அக்கா? எந்த அக்கா? சும்மா இருக்கும் போது இருக்கிற கொடுமை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கா நொக்காட்டு போயாங்கிறது. நானே எங்க அக்கா இறந்த துக்கத்துல இருக்கேன். தேவையில்லாம நீ வேற டென்ஷன் பண்ணாத. அது உனக்கு நல்லதில்ல சொல்லிட்டேன். என்ன சும்மா அக்கா அக்கான்ட்டு? அக்கா நீ எங்க மாமன் சேர்ந்து என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? பேசாம போயிரு. சாரதமா செத்ததுக்கே நீ தான்டா காரணம். டேய், வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா? இங்க பாரு, நான் சொத்துக்காக சண்டை போட்டவன் தான், இல்லைன்னு சொல்லல. என் பொண்ணு ஆதி கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சவன் தான். ஆனா என்னைக்குமே என் அக்கா சாவணும்னு நான் நினைச்சதே இல்லை. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நான் சண்டை போட்டதுனால எங்க அக்கா செத்து போனாங்க, இல்ல அந்த பாரதி வீட்டை விட்டு துரத்ததுனால செத்தாங்களா? ஏன் உனக்கு தெரியாது? அக்கா இங்க பாரு, எங்க அக்காவை கொண்டது நான் இல்ல, பாரதி. அது உனக்கும் தெரியும், ஆதிக்கும் தெரியும். ஏன் அந்த ஆண்டவனுக்கே தெரியும். அந்த ஆண்டவனுக்கு எந்த அளவு தெரியும்? போயாங்க போயான்ற அழகர் எங்க அம்மாவுக்காக அவர் உள்ள விடு. பார்த்தல தர்றா அக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.